ரைட், வணக்கம். குரூப் 2A ரிசல்ட் நமக்கு வந்துருச்சு. ரொம்ப நாளாக நீண்ட நாட்களை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த குரூப் 2A ரிசல்ட் வந்துருச்சு. இப்போ குரூப் 2A ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 15,000 பேரில் எந்த 6,000 பேர் உள்ள, எந்த மீதி இருக்கிற 9,000 பேர் யார் வெளியே அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய குழப்பமும் பெரிய தயக்கமும் பெரிய பயமும் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த கவுன்சிலிங் முடிஞ்சு நமக்கு ஒரு போஸ்ட்டில் நம்ம போய் உட்கார்ற வரைக்கும் நமக்கான வேலை நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத ஒரு ஃபேக்ட் வந்து இன்னும் நம்மளை துரத்திக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தால் சேஃபான ஒரு ரேங்க் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் கம்யூனல் ரேங்க் அடிப்படையில். பட் அதை தாண்டி நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, இந்த பிஎஸ்டிஎம், டெஸ்டிடியூட் விடோ, இது மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான ரேங்க் வந்து எது வரைக்கும் இருந்தால் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற பிஎஸ்டிஎம், டெஸ்டிடியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், இந்த கோட்டா எல்லாமே ஹரிசாண்டல் ரிசர்வேஷனுக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு வந்து நிறைய டேட்டாஸ் தேவைப்படுது. இதை இன்டரப்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபைனல் டேட்டா உங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நிறைய டேட்டா தேவைப்படுது. ஒருவேளை இது பிடிஎஃபாக ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அது மாதிரியான விஷயங்களை ஒரு உறுதியாக சொல்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் அது டைம் எடுக்குது. டெஃபினட்டாக நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சார் அந்த வீடியோக்காக தான் வெயிட் பண்ணுறோம், அந்த விஷயம் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம். டெஃபினட்டாக அதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பட் இட் டேக் சம் டைம், அவ்வளோதான். அதுக்கான வேலைகள் தான் செஞ்சிட்ருக்கிறோம், அது ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு டேட்டா, ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அது எதுவும் தப்பாயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். கிளியர்? ரைட். இந்த போஸ்டிங்கில் இப்போ நம்ம இந்த குரூப் 2Aல நம்ம நாளைக்கு ஃபைனலாக வேலைக்கு போகிறப்ப நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நிறைய போஸ்ட் இருக்குது, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. இது எந்த போஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு கவுன்சிலிங்க்கு முன்னாடி எல்லா போஸ்ட்டை பற்றின ரொம்ப டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸை மேக்ஸிமம் எங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை நான் இங்கே கொடுக்குறோம். ஆல்ரெடி இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு, ஸோ எல்லோராலும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகிற போஸ்ட் முனிசிபல் கமிஷனர். அந்த முனிசிபல் கமிஷனருடைய டியூட்டிஸ், பவர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இன் அண்ட் அவுட் ஆல்ரெடி ஒன்று கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த சீரியஸில் ஒன்று இது. ரெண்டாவது போஸ்ட்டு. ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாமினேஷன் உங்களுக்கான கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான போஸ்ட் எல்லாமே, எந்தெந்த போஸ்டெல்லாம் உங்களுக்கு டேட்டா கொடுக்க முடியுமோ எல்லா போஸ்ட்டையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு போஸ்ட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற இந்த சீரியஸில் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். கிளியர்? ரைட். ஸோ இன்றைக்கி போஸ்ட் ப்ரொஃபைலில் நம்ம எடுத்துருக்கிற இந்த போஸ்ட்டோட பேர் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ். ஸோ உதவி பிரிவு அலுவலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸில் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப இந்த போஸ்ட் நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். நிறைய பேர் கவுன்சிலிங் போகிறப்ப போஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ணுவாங்க, இந்த போஸ்ட் நமக்கு சூட் ஆகலை, இல்லை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, இது நம்ம நேச்சருக்கு சூட்டான ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வருது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம முன்னாடியே இந்த போஸ்ட் ப்ரொஃபைல் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். கிளியர்? ரைட். இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு விஷயம், ரொம்ப நல்ல போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு நம்ம எந்த போஸ்ட்டுக்கு போனாலுமே நம்மளோட கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ சார் சம்பளம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இந்த போஸ்ட் வந்து பே லெவல் 16 இருக்கிற ஒரு போஸ்ட்டு. ஸோ பே லெவல் 16 அப்படின்னா உங்களுக்கு 36,400 ரூபா பேசிக் பே. அப்போ அந்த பேசிக் பேக்கு உங்களுக்கு டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இதெல்லாம் போட்டு அதிலிருந்து 10% சிபிஎஸ் எல்லாமே பிடிச்சது போக, ஸோ உங்களுக்கு இந்த லெவல் 16 போஸ்ட்டில் உங்களுக்கு கையில் கடைசியில் கிடைக்கக்கூடிய சம்பளம், ஒவ்வொரு மாத கடைசியிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50,000 52,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஸோ இந்த வேலை, இது ஒரு நல்ல வேலை. இந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னா 50,000 52,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஓகே, குட். ரைட்டு சார். அப்போ இந்த போஸ்ட் என்ன சார்? இந்த ஏஎஸ்ஓ அப்படின்னா என்ன அப்படின்னா, இது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேலையை. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், உதவி பிரிவு அலுவலர் அப்படிங்கிற இந்த பணியிடம் தமிழ்நாட்டில் தலைமைச் செயலகத்தில் மட்டும்தான் இருக்குது. மாவட்ட தலைநகரங்களில் கிடையாது, தாலுக்காக்களில் கிடையாது, வேறு எங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த போஸ்ட் ஒன்லி இன் செக்ரட்டரியேட். அதனால இது தலைமைச் செயலக பணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, வாட் இஸ் தலைமைச் செயலகம்? அப்போ தலைமைச் செயலகம்னா என்ன? தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து நிர்ணயிக்கக்கூடிய இடம். தமிழ்நாடு முழுசும் பல்வேறு துறைகள் இருக்குது, நீங்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஊரக வளர்ச்சித்துறை இருக்கலாம், சிறுபான்மை நலத்துறை இருக்கலாம், பிற்படுத்தப்பட்ட நலத்துறை இருக்கலாம், பால்வளத்துறை இருக்கலாம், தொழிலாளர் நலத்துறை இருக்கலாம், வருவாய்த்துறை இருக்கலாம், எல்லா துறைகளும் இருக்கும். ஆனால் இந்த எல்லா துறைகளுக்கும் அரசு துறையில் கடைசியாக ஒருத்தங்க இருப்பாங்க, செக்ரட்டரி அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க, செயலாளர். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர் இருப்பாங்க, ஒவ்வொரு அரசு துறைக்கும் ஒரு செயலாளர், ஒவ்வொரு அரசு துறைக்கும் ஒரு அமைச்சர். இதுதான் நடக்கிறது. அமைச்சர் அப்படிங்கிறவங்க அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கிறவங்க அமைச்சர். அதே மாதிரி அந்த துறைக்கு
அலுவல் ரீதியாக இருக்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கிறவங்க செக்ரட்டரி, செயலாளர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த செக்ரட்டரி இருக்கக்கூடிய இடம், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட செக்ரட்டரிஸ் இருக்கக்கூடிய இடம் தலைமைச் செயலகம், செக்ரட்டரியேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த ஒவ்வொரு துறையிலையும் செக்ரட்டரி இருப்பாங்க, அதுக்கு கீழே இருப்பாங்க, அதுக்கு கீழே இருப்பாங்க, அதுக்கு கீழே இருப்பாங்க. அப்போ தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு குறிப்பிட்ட துறைக்கும் தேவையான தகவல்களை அந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்களிலிருந்து பெற்று அதை தொகுத்து அதை சரியாக செயலாளரின் பார்வைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒவ்வொரு துறை இருக்கும். அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு பணி தான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளியர்? ஸோ அதில் இந்த போஸ்ட் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லா இல்லாமல், ஃபினான்ஸ் இல்லாமல், லா ஃபினான்ஸை தவிர மீதி இன்னும் 36 துறைகள் இருக்குது. ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட்டை நீங்கள் மீதி இருக்கிற 36 துறைகளில் எந்த துறையில் வேணாலும் நீங்கள் உங்களுக்கு போஸ்டிங் போடலாம். அதனால் மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறையும், இப்போ நம்ம முன்னே எக்ஸாம்பிளுக்கு சொன்ன நிறைய துறைகள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர் இருப்பாங்க. அந்த செயலாளருக்கு கீழே அடிஷனல் செக்ரட்டரி இருப்பாங்க, அடிஷனல் செக்ரட்டரிக்கு கீழே ஜாயின்ட் செக்ரட்டரி இருப்பாங்க, ஜாயின்ட் செக்ரட்டரி கீழே டெப்யூட்டி செக்ரட்டரி இருப்பாங்க, டெப்யூட்டி செக்ரட்டரி கீழே அண்டர் செக்ரட்டரி இருப்பாங்க, அண்டர் செக்ரட்டரிக்கு கீழே செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த செக்ஷன் ஆஃபீஸருக்கு கீழே ஒர்க் பண்ணுறது தான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ASO. ஸோ ஒவ்வொரு துறை சார்ந்த தலைமையிடம் தலைமைச் செயலகம், அந்த ஒவ்வொரு துறையிலும் அது மாதிரி 36 துறைகள் இருக்குது. இந்த ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக உங்களை போஸ்டிங் போடுவாங்க. கிளியர்? இப்போவே உங்களுக்கு ஒரு அந்த வேலை என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிடிபட்டிருக்கும். இதுதான் வேலை. ஓகே, அப்போ நம்ம என்ன சார் வேலை செய்வோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் வருது, ஒரு அமைச்சர்கள் துறை சார்ந்து பதில் அளிக்கணும். ஒரு பால்வளத்துறை அமைச்சர் இருக்காங்க, பால்வளத்துறை சம்மந்தமாக ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த வருஷம் எத்தனை கறவை மாடுகள் வழங்கப்பட்டது, இல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு டேட்டா ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் கேள்வி கேட்குறாங்க. ஒரு புதிய திட்டம் இங்கே தொடங்க சாத்தியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த துறை மாவட்டங்களில் செயல்படக்கூடிய அந்த துறை சார்ந்த அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வரும். இது மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க, இது குறித்த அறிக்கையை விரைவில் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அது சார்ந்த சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த அறிக்கையை நம்ம தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பி வைப்போம். அந்த இடத்துல இருந்து நாம் அனுப்பக்கூடிய இது போன்ற ஒவ்வொரு வேலைகளையும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறப்போ அமைச்சர் பதில் அளிக்கிறதுக்கு உதவணும். அது ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட தான் போகும். நீங்கள் அனுப்புகிற பதில் ஒரு ASO கிட்ட தான் போகும். அந்த ASO தான் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட் பண்ணுவார். அந்த ASO கிட்ட இருந்து தான் அது ஒரு டிராஃப்ட் ஆகி SOக்கு போகும். SO கிட்ட இருந்து அண்டர் செக்ரட்டரி போகும், அண்டர் செக்ரட்டரியிலிருந்து ஜாயின்ட் செக்ரட்டரி டெப்யூட்டி செக்ரட்டரிக்கு போகும், டெப்யூட்டிலிருந்து ஜாயின்ட் செக்ரட்டரி போகும், ஜாயின்ட் செக்ரட்டரியிலிருந்து அடிஷனல் செக்ரட்டரி போகும், தென் செக்ரட்டரிக்கு போகும். ஸோ இந்த ஃபைல் ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா, இந்த துறை சார்ந்த நீங்கள் எந்த துறையில் ASOவோ இருக்கிறீங்களோ அந்த துறை சார்ந்து என்னெல்லாம் ஃபைல் ஒர்க் நடக்குதோ அந்த ஃபைல் ஒர்க்கோட ஆரம்ப புள்ளி ASO. உங்கள் வழியாக தான் அது நடக்கும். அதனால தான் சொல்லுவாங்க ASO போஸ்ட்டை ஜிஓ கொடுக்குற போஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஓனா அரசாணை. அரசாணை பிறப்பிக்கக்கூடியது ஒரு அரசு செயலாளர் தான் உங்களுக்கு அரசாணை பிறப்பிப்பாங்க. ஒரு செக்ரட்டரி தான் கொடுப்பாங்க. ஆனால் ஒரு செக்ரட்டரியே களத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஆய்வு செஞ்சு அவரே அந்த டிராஃப்ட் எழுதுவாரானா இல்லை. ஒரு நல்ல ASO நீங்கள் எழுதக்கூடிய டிராஃப்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னா அந்த டிராஃப்டில் ஒரு புள்ளி கமா கூட மாறாமல் செக்ரட்டரி அக்செப்ட் பண்ணி சைன் போடுவாங்க. அதுதான் நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு அரசாணையாக வரும். அது நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம், நான் எழுதின வரைவு, நான் எழுதின டிராஃப்ட்டு இன்றைக்கி ஜிஓவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பணி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணி, ரொம்ப மரியாதையான பணி. ஸோ வேரியஸ் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ வேலை என்ன அப்படின்னா ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறது, டிராஃப்ட்ஸ் ரெடி பண்ணுறது, SOவுக்கு அசிஸ்ட் பண்ணுறது, செக்ஷன் ஆஃபீஸருக்கு அசிஸ்ட் பண்ணுறது. ஒரு மாநிலத்தின் இதயமான தலைமைச் செயலகத்தில் இருந்து ஒரு செயலாளர் மற்ற துறை சார்ந்த மற்ற எல்லா பணிகளையும் கவனிக்கிறாங்க அப்படின்னா அது சம்பந்தமான பணிகளை ஒரு உதவி பிரிவு அலுவலராக இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது. சட்டமன்ற கூட்டத்தொடரெலாம் நடக்கிறப்ப துறை சார்ந்த அமைச்சரின் கேள்விகளுக்கு சரியான பதில்களை பெற்றுக் கொடுக்க வேண்டியது. அதே மாதிரி ஃபினான்ஷியல், நீங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடர் வர்றப்ப அந்த ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளோ பட்ஜெட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படிங்கிற துறை சார்ந்த கோரிக்கைகளை, அந்த நிதி தேவைகளை, ஃபினான்ஷியல் நீடை சரியாக அரைவ் பண்ணி அதை பட்ஜெட் செக்ஷனை கொடுக்கறது. இதெல்லாம் ஒரு ASOவாக நீங்கள் பார்க்க போகிற வேலை. இது எல்லாமே உங்களோட ஒரு ஆளோட வேலை இல்லை. ASOவுக்கு அடுத்தது உங்களுக்கு மேலே இமீடியட் சபார்டினேட் SO இருப்பாங்க. SOவுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுக்கு அண்டர் செக்ரட்டரி இருப்பாங்க. அண்டர் செக்ரட்டரிக்கு அப்புறம் டெப்யூட்டி செக்ரட்டரி இருப்பாங்க. அடுத்தது ஜாயின்ட் செக்ரட்டரி இருப்பாங்க. அடுத்து ஒரு அடிஷனல் செக்ரட்டரி இருப்பாங்க. இவ்வளோ பேருக்கிட்டையும் அந்த ஃபைல் போகும். நீங்கள் என்ன தவறு பண்ணாலும் அந்த தவறுகள் எல்லாத்தையும் திருத்திடுவாங்க அவங்க. நீங்கள் எந்த தவறாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஐயோ நாம் ஏதாவது தனியாக பண்ணிடுறோமா அப்படின்னு. இன்னொன்று குறிப்பாக சொல்லுவாங்க, அரசு பணிக்கு வந்ததுக்கப்புறம்
இந்த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வேலையை தப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் மிக குறைவான சார்ஜஸ் ஃப்ரேம் ஆகிற இடம் தலைமைச் செயலகம். அங்கே வந்து யாருக்கு மேலேயுமே அந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்காது. ஏன்னா அவ்வளோ கடினமான வேலைகளோ தவறு செய்கிறதுக்கான வாய்ப்புகளோ அங்கெல்லாம் வந்து பெருசாக எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கான பணி இமீடியட்டாக உங்கள் சுப்பீரியர்கிட்ட கொடுக்குறப்ப அதை தப்பு இருந்தாலும் கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, தட்டி கொடுத்து வேலை வாங்குவாங்க. ஸோ மிகச்சிறந்த பணி தலைமைச் செயலக பணி. தலைமைச் செயலகத்தில் ஒரு எந்த துறையின் கீழே நீங்கள் ஒரு ஏஎஸ்ஓவோ உங்களை பிளேஸ் பண்ணுறாங்களோ அந்த துறை சார்ந்த பணிகளை அப் டு செக்ரட்டரி வரைக்கும் நீங்கள் தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குற ஒரு போஸ்ட். இதுதான் இந்த போஸ்ட்டுடைய ப்ரொஃபைல். போஸ்ட் ப்ரொஃபைல். ஒரு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸராக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இதெல்லாம் தான். கிளியர்? ரைட். அப்போ இந்த போஸ்டிங்கில் அடுத்து நமக்கு இருக்கிற கேள்வி, சார் இதில் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் ஏஎஸ்ஓ அப்படிங்கிற போஸ்ட்டில் ஜாயின் பண்ணுவீங்க. அடுத்தது எஸ்ஓ செக்ஷன் ஆஃபீஸர், உதவி பிரிவு அலுவலர்லேருந்து பிரிவு அலுவலர் எஸ்ஓ போவீங்க. எஸ்ஓக்கு அடுத்தது அண்டர் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரிக்கு அடுத்தது டெப்யூட்டி செக்ரட்டரி, டெப்யூட்டி செக்ரட்டரிக்கு அடுத்தது ஜாயின்ட் செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரிக்கு அடுத்தது அடிஷ்னல் செக்ரட்டரி. கிட்டத்தட்ட 5 ப்ரொமோஷன் கொடுக்குற ஒரு டிபார்ட்மெண்ட். ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்ப அடிஷ்னல் செக்ரட்டரி, கவர்மெண்ட்டுக்கு அரசு கூடுதல் செயலாளர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோடு நீங்கள் ரிட்டையர் ஆகலாம். ரொம்ப நல்ல ஒரு போஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த போஸ்ட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போஸ்ட்டு சென்னையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஏதாவது டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும், நான் சொந்த மாவட்டத்தில் இருக்கணும், மாவட்ட தலைநகரத்தில் இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வேலை சூட் ஆகாது. அதனால் இது சென்னையில் மட்டும்தான், தலைமைச் செயலகத்தில் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளியராக மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த செக்ரட்டரியேட் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் வேறு எந்த ஜாபுக்குமே உங்களுக்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னா இல்லை. டெபுடேஷனில் போகலாம். டெபுடேஷனில் போய் அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வேலையே வேணும் அப்படின்னா அந்த துறை சார்ந்த தேர்வுகள்லாம் எழுதி நீங்கள் அதுக்கே கண்டினியூ ஆகலாம். பட் டெபுடேஷன் போகலாம். டெபுடேஷன் போகிறதுக்கு எந்தெந்த துறையெல்லாம் போகலாம்? ஆர்ஐ போகலாம், பிடிஓ போகலாம், டெபுட்டி பிடிஓ போகலாம், முனிசிபல் கமிஷனர் போகலாம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் டெபுடேஷனில் போகலாம் ஃப்ரம் செக்ரட்டரியேட். ஸோ நீங்கள் தொடர்ந்து விருப்பப்படுற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு தொடர்ந்து அதுக்கான உரிய வழிமுறைகளை பின்பற்றி உரிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதி எல்லாமே கன்கரன்ஸ் வாங்கி அந்த போஸ்ட்டில் கன்னியூ ஆகலாம். பட் அதெல்லாம் ஏஎஸ்ஓவாக உள்ளே போகிறவங்க பெரும்பாலும் இந்த மாற்றுப்பணி போகிறத தவிர்த்துருவாங்க. பட் மாற்றுப்பணி போடுவதற்கான ஒரு வாய்ப்பு அங்கே இருக்குது. அவ்வளோதான். கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் சரி, இந்த போஸ்ட்டுடைய ப்ரொஃபைலில் எனக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, சார் இந்த வேலையை எடுத்துகிட்டு நான் அடுத்த வேலைக்கு படிக்க முடியுமா, இந்த ஒர்க்கோட ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையிலே சொல்லப்போனால் மிகச்சிறந்த பணி. குறிப்பாக பெண்களுக்கு சிறந்த பணி. சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு சூப்பரான ஜாபு. அடுத்த வேலைக்கு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிஜமாக நல்ல டைம் கிடைக்குன்னா மன ரீதியாக எந்த விதமான அழுத்தமும் இருக்காது, எந்த ப்ரெஷருமே இல்லாத ஒரு ஜாப். சரியாக 10 மணிக்கு போகணும், 5:45 வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு ஜாபு. அதே மாதிரி சென்னைக்குள்ளே எல்லா பக்கமும் செக்ரட்டரியேட்டுக்குள்ளேயே வந்து பஸ் வந்து உங்கள் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் நம்மளை மட்டும் கூட்டிக்கிட்டு வெளியில் ட்ரான்ஸ்ஃபர். தினம் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் உள்ளுக்குள்ளே செக்ரட்டரியேட் வந்து செக்ரட்டரியேட் ஸ்டாஃப்ஸை மட்டுமே பிக்கப் ட்ராப்புக்குனே ஒரு தனி சர்வீஸ் இருக்குது. அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்குவாங்க. ஓவர் லைட்டு லேட் நைட்டு வேலையெல்லாம் இருக்காது. சனி ஞாயிறு ஆஃபீஸ் போக வேண்டாம். ஸோ இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் அடுத்த படிப்படியாக மேலே வரக்கூடிய தேர்வுகளை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல போஸ்ட். ஒன்று. குறிப்பாக ஆண்களுக்கு இது சாதகமான பதவியா பெண்களுக்கு சாதகமான பதவியா அப்படின்னா குறிப்பாக பெண்களுக்கு சாதகமான பதவி. கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டோட வேறு என்ன சார் ப்ளஸ் அப்படின்னா, நீங்கள் தமிழகத்தின் இதயமான தலைமைச் செயலகத்திலேருந்து இருக்கிறீங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு. ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரெண்டாவது, தலைமைச் செயலகத்தில் தான் நம்ம சட்டமன்ற வளாகம் எல்லாமே அங்கே தான் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி சார்ந்த பிரமுகர்கள், இவங்க எல்லாத்தையுமே நம்ம டிவியில் வெறும் செய்தியாக பார்க்கக்கூடிய நபர்களை எல்லாம் தினந்தோறும் நம்ம நேரில் பார்ப்போம். சட்டமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் போன்ற சமயங்களில் அவங்ககிட்டயே பேசுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நமக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு இயற்கான சைக்கிளில் எந்த சமயத்தில் நமக்கு கொஞ்சம் கூடுதல் வேலை இருக்குன்னா இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரப்பையும் சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடுறப்பவும் இந்த சமயத்தில் மட்டும் நமக்கு கொஞ்சம் கூடுதலான வேலை இருக்கும். அந்த 2 சமயங்களை தவிர மீதி எல்லா சமயத்துலேயும் இந்த வேலை ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். ரைட். நீங்கள் தலைமைச் செயலகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த போஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு வாட்டி உள்ளே போய் பார்த்துட்டு வாங்க. ஒரு ஐடி பார்க் மாதிரி இருக்கும். ஒரு ஐடி பார்க்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கேம்பஸ். ஆல்மோஸ்ட் 5000-6000 பேர் வேலை செய்கிறாங்க. பிரம்மாண்டமான கட்டடங்கள், நல்ல வசதி, உள்ளேயே கேன்டீனு, பேங்க்கு, ஏடிஎம் எல்லாமே இருக்கும். பிக்கப் ட்ராப்புக்கு கவர்மெண்ட்டோட பஸ் உள்ளுக்குள்ளேயே வந்து கூட்டிகிட்டு போவாங்க. உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு வசதி. அதே மாதிரி தமிழகத்தின் மிக மூத்த அரசியல்வாதிகள், பழம்பெரும் அமைச்சர்கள், உங்கள் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்களை எல்லாத்தையும் நேரில் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு.
ஸோ அடுத்த பதவிகளுக்கு படிப்பதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு. சென்னையிலே இருக்கிறவங்களுக்கு வேறு எங்கேயுமே போகக்கூடாது, நான் ஒரு வேலை வேணும், அது நான் சென்னைக்குள்ளேயே வேணும், பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சென்னைக்குள்ளேயே வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பு. இப்படி ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கான ப்ளஸ் வந்து நிறைய இருக்குது. சரி, மைனஸே இல்லையா சார் அப்படின்னா ஒரு 2-3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, நான் ட்ரான்ஸ்ஃபரபிள் போஸ்ட். இந்த போஸ்ட்டு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வெளியில் வந்துடலாம், வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னா நிச்சயமாக போக முடியாது. இது நான் ட்ரான்ஸ்ஃபரபிள், அதனால் இடம் மாறுதல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இனி ஒன்று, மக்களுடன் பணிபுரியணும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. நான் வந்து நேரடியாக தினம் மக்களை சந்திக்கணும், மக்களுக்கோடைய தேவைகளுக்கு நான் வேலை செய்யணும், யாராவது ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ஹெல்ப்பில் அவங்க உங்களுக்கு ஒரு சொல்கிற நன்றி தான் சார் எனக்கு ஒரு பெரிய அந்த வேலையிலே போத, அந்த மக்களுடன் நேரடியாக தேடி பழகி அவங்களுக்கு உதவி செஞ்சு அந்த திருப்தியோடு வேலை செய்யணும், அது இங்கே கிடைக்காது. நீங்கள் வந்து இங்கே பீப்புள் கான்டாக்ட் உங்களுக்கு கிடையாது. ஸோ யூ ஆர் கோயிங் டு கோஆர்டினேட் வித் டிபார்ட்மெண்ட் சபார்டினேட்ஸ். உங்களுக்கு துறை சார்ந்த அலுவலர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற வேலை தான் உங்களுக்கு இருக்குமே ஒழிய, அதனால் மக்களுடன் நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. சென்னை தவிர பிற மாவட்டங்களிலிருந்து வரவங்க சென்னையில் செட்டில் ஆக வேண்டிய ஒரு கண்டிஷன் வரும், வேறு எங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்க முடியாது. ரெண்டாவது, ஒரே ஒரு கேம்பஸ்குள்ளேயே உங்களுடைய 30 வருஷ அரசு பணியை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரியான ஒரு மோனோட்டஸ் ஃபீலிங் வரலாம் சில பேருக்கு. அதுதான் நிறைய பேருக்கு ப்ளஸ், அதான் எதிர்பார்ப்பாங்க. சில பேருக்கு ஒரே கேம்பஸ்குள்ளேயா ஒரு சேஞ்சுக்கு வேறு எதுவும் ட்ரான்ஸ்ஃபர்லாம் போட மாட்டாங்களா அப்படின்னா போட மாட்டாங்க. அதனால் இது மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய செட்பேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் நன்மையா தீமையா இல்லை நிறைய ப்ளஸ்ஸாக மைனஸாக அப்படின்னா மைனஸ்ன்னு ஒன்று இல்லை. மைனஸுங்கிறது இப்படி இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது அப்படின்னு நான் சொல்கிறேன். மற்றபடி இந்த வேலை ஒரு ரொம்ப அருமையான வேலை, நல்ல ஊதியம் கொடுக்கக்கூடிய, நல்ல நிம்மதியை தரக்கூடிய, நல்ல மரியாதையை தரக்கூடிய, நன்கு ஒரு வலிமையை தரக்கூடிய, ஒரு பவராக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு அருமையான போஸ்ட்டு. எடுக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க தயவு செஞ்சு இந்த போஸ்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ இது அடுத்தடுத்த போஸ்ட், எல்லா முக்கியமான போஸ்ட்டுக்கும் இதே மாதிரி அந்த பணியின் தன்மையை குறித்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தெளிவாக போய் உங்களுக்கு பிடிச்ச பணியை எடுத்து மிகச்சிறப்பாக அந்த வேலை செஞ்சு நல்ல பணியாளர் அப்படிங்கிற பேர் வாங்குங்க. நன்றி.